ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஆவடியில் ஒரு புது சிஎம்டிஏ அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர்ஸுங்க. 15 ஏக்கர்ஸில் 263 பிளாட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் சிஎம்டி அப்ரூவ்டு, ரேர் அப்ரூவ்டு, 80 to 90% பேங்க் லோன் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மினிமம் 700 ஸ்கொயர் ஃபீட்ஸ்லேருந்து பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 21 lakhs பட்ஜெட் வரும். சப்போஸ் நீங்கள் லோன் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் ஜஸ்ட் ஒரு 2 lakhs இருந்தால் போதும். பேலன்ஸ் 19 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணி விடுறோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா 1 BHK 40 lakhsலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விடுறோம். 2 BHK பார்த்திங்கன்னா 45 lakhsலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விடுறோம் 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டில். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு அவைலபிள் பிளாட் சைஸஸ் பார்த்திங்கன்னா 700, 800, 900, 1200, 1500, 1600, 1800, 2000, 2400 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரைக்குமே நம்மக்கிட்ட இன்றைக்கி டேட்ஸுக்கு பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ப்ராஜெக்டில் ஆல்ரெடி 2 வீடுங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டினுடைய டெவலப்மெண்ட் இப்போ பார்க்குறோம். ஸோ எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். நைட் டைமில் பாருங்கள் நம்ம சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து சிட்டியாக கிராமமாக சொல்லிவிட்டு. கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா 60 ஃபீட்டுங்க, 60 அடியிலே நமக்கு தண்ணி அவைலபிளாக இருக்குது. இது ஆர்ஓ சிஸ்டம் போட்டோன்னா ட்ரிங்கபிள் வாட்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் லெவல் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு கொடுத்துருக்கோம். 40 ஃபீட் சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்கோம். 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். 4 பார்க் ஏரியாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சென்னையிலே பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்ட் சைட்டில் நான் சொல்கிறேன். 40 ஃபீட் ரோடுன்றது 100ல் ஒரு லேஅவுட்டில் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் அதை கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட். ஆவடியில் நம்ம கண்டினியூஸாக 7 இயர்ஸாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளே இருந்தே பட்டாபிராம் டைட்டில் தெரியுது பாருங்கள். லாஸ்ட் வீக் தான் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓஎம்ஆர்லாம் ஐடி கம்பெனிஸ் வரத்துக்கு முன்னாடி எப்படி லேண்ட் ரேட் இருந்துச்சு, இன்றைக்கி அங்கே என்ன லேண்ட் ரேட் போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு நல்லா டிராஸ்டிக்கான டெவலப்மெண்ட் அண்ட் அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் நம்ம ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட டைட்டில் ஒர்க் பார்த்திங்கன்னா 4-5 வருஷமாக ஓப்பன் பண்ண போகிறாங்க சொல்லிவிட்டு ஃபைனலாக இப்போது லாஸ்ட் வீக் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இனிமேல் இந்த ஆவடியினுடைய டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் பார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸ் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய ஐடி கம்பெனிஸ் வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இந்த இடத்துல வந்துன்னு போயின்னு இருப்பாங்க. அதனால் ரெசிடென்ஷியல் டிமாண்ட் இந்த இடத்துல பயங்கரமாக க்ரியேட் ஆகும். நிறைய பேர் வந்து ரெண்ட்டுக்கெலாம் வீடு பார்க்க ஆரம்பிப்பாங்க இது பக்கத்துலேயே. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த எம்டிசி பஸ் வந்து நமக்கு ஆவடி, பூந்தமல்லி, பட்டாபிராம் இந்த 3 லொக்கேஷன்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஏறிங்கன்னா நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ்லேயும் வந்து நிற்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைட் சைடில் பாருங்கள், இதுதான் வந்து பூந்தமல்லி மெட்ரோ. நெக்ஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து இந்த மெட்ரோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாகவே நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பூந்தமல்லியிலேருந்து சென்னை லைட் ஹவுஸ் வரைக்கும், அதாவது மெரினா பீச் நம்ம பட்டினப்பாக்கம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வரைக்குமே இந்த ஸ்ட்ரெச் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 400 அடி ரோடுங்க, 400 ஃபீட் ரோடு. நம்ம மீஞ்சூரில் ஸ்டார்ட் ஆகி நம்ம வண்டலூர் வரைக்கும் போகக்கூடிய ரோடு. நம்ம சைட்லேருந்து நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னு நினச்சிங்கன்னா 40 மினிட்ஸுங்க. நான் சொல்கிறது நம்ம சைட்லேருந்து பூந்தமல்லிலேருந்து 30 மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட்லேருந்தே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் நம்ம ரீச் பண்ணிடலாம். நம்மளுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டுங்க. ஆவடியில் நம்ம கண்டினியூஸாக 7 இயர்ஸாக ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி நான் ஆவடியிலே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 8 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பருத்திப்பட்டில் ஒரு 4 ப்ராஜெக்ட்டு, இந்த ஏரியாவில் ஒரு 4 ப்ராஜெக்ட்டு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 4 வருஷம் முன்னாடி நம்ம 100 பிளாட்ஸ் நம்ம லான்ச் பண்ணோம். இதில் இப்போ கரண்ட்டாக 50 வீடுங்க வந்தாச்சு. எல்லாமே பாருங்கள் நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ். ஸோ நீங்கள் நேரில் சைட்டை வந்து விசிட் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு காமிப்போம். ஸோ இதுலேருந்தே நம்ம அப்ரிசியேஷன் எல்லாமே நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம கொடுத்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2300 ரூபாங்க 4 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி இங்கே ரீசேல் பார்த்திங்கன்னா 3500 புது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா 100 பிளாட்டில் இப்போ 50 வீடுங்க வந்தாச்சு. புது ப்ராஜெக்டே பார்த்திங்கன்னா 3700, 3800, 4000 ரேஞ்சுக்கு போகுது இந்த இடத்துல புது ப்ராஜெக்ட். நம்மளோட ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 100 பிளாட்டில் 50 வீடுங்க வந்தாச்சு. புது ப்ராஜெக்ட்டில் இப்போ தான் ஃபுல்லி ஓப்பனாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா 3700 அந்த மாதிரி போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமருடைய வீடுங்க. ஸோ இவங்க சைட் விசிட் வரும்போது உள்ள ஒரு வீடுங்க கிடையாது. சார் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, நாங்கள் இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷன் கஸ்டமருங்க. அது இல்லாமல் லோன் சொன்னாங்க. லோன் நாங்கள் சேங்ஷன் பண்ணி கொடுத்துறோம். நாங்கள் உடனே வீடு கட்டணும், எப்படிங்க எல்லாமே ஓப்பனாக இருக்கீங்க, எப்படி நாங்கள் வீடு கட்டுறது சொன்னாங்க. ஆனால் அவங்க வீடு கட்டின்னு வரதுக்கு முன்னாடி 50 வீடுங்க உள்ளே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி கஸ்டமர் ஹாப்பி. நல்ல வேலை சார், நாங்கள் அன்றைக்கி வாங்க மிஸ் பண்ணியிருந்தோன்னா இன்றைக்கி அந்த இடத்த எங்களால் வாங்கியிருக்க முடியாது. இன்றைக்கி 3500 சொல்கிறாங்க ரீசேல் அப்படி சொன்னாங்க. ஆமாம் சார், அந்த மாதிரி தான். இதே சைட்டு நாங்கள் இன்றைக்கி கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்லேருந்து வருஷம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 500 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரிசியேஷன் கிடைத்தே இருக்குது. இந்த ஏரியாவில் நான் சொல்கிறேன், எல்லா ஏரியாலுமே இது ஆகாது. ஸோ நம்ம சைடுக்குள்ள 40 அடி ரோடு கொடுத்துருக்கோம். ப்ராப்பரான அப்ரூவல்ஸ் நம்ம இருக்குது. லீகல் கிளியர் டைட்டிலாக இருக்கும். அது இல்லாமல் ரெடி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சைட்டு. ஸோ சைட்டை ஃபேமிலியோட நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் சென்னையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் நேரில் ஒரு தடவை இந்த மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டி பாருங்கள், அதனுடைய ஃபீலே வேறு. இதுதான் நம்ம சைட்டினுடைய ப்ரௌச்சரு. இதில் மார்க் பண்ணியிருக்கிற பிளாட்ஸ் எல்லாமே புக்குடுங்க. ஸோ நல்ல பிளாட்ஸ் இனிமேல் நமக்கு அவைலபிளாக இருக்குது.
ஸோ சைட்டு நல்லா இருக்கிறதால தாங்க இவ்வளோ கஸ்டமர்ஸ் நேரில் வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் ப்ரைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சைஸ் ப்ளாட் எடுத்தாலுமே மினிமம் 82 மேக்ஸிமம் 90% லோனே பண்ணி விட்டுரும். ஸோ கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சைட்டை ஃபேமிலியோட நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சைட் விசிட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே அவைலபிளாக இருங்க. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை இருக்குது, டெய்லி இருக்குது சைட் விசிட்டு. ஸோ கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சைட்டை ஃபேமிலியோட நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிங்க. தேங்க்யூ.